நம்ம சமுதாயத்தில் பல சிறுக்கான காரியங்களும் விதத்துகளும் அனாச்சாரங்களும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அது நம்ம கண்டும் காணாமலே இருக்கும். இந்த நிலை சரியானதா? இந்த நிலையை பற்றி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகிய உதாரணம் கொடுத்தாங்க. ஒரு சமுதாயம் ஒரு கப்பலில் பயணிக்குது. அந்த கப்பலில் மேலடுக்கு கீழடுக்கு 2 அடுக்கு இருக்குது. அந்த அடுக்கில் யார் யார் தங்கணுன்ட்டு ஒரு குலுக்கு சீட்டு போட்டு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி அவங்க இடத்துல போய் எல்லாரும் அமர்ந்துடுறாங்க. கீழே இருக்கவங்களுக்கு தண்ணி தேவைன்னா மேலே இருக்கவங்க எல்லாத்தையும் தாண்டி போய் தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த நிலை பல முறை நடக்குது. அதுக்கப்புறம் கீழே இருக்கவங்க எல்லாருமே கூட்டாக சேர்ந்து ஒரு மசூரா பண்ணுறாங்க. நம்ம மேலே இருக்கவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறோம். நம்ம ஏன் போட்டு நடுவில் ஓட்டையை போட்டு வேணுன்ற தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் அடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த செய்தி மேலே இருக்கவங்களுக்கு தெரிய வந்து அவங்க போட்டில் தண்ணி தானப்பா எடுத்து குடிச்சுக்கிட்டோம், நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு விட்டுட்டாங்கன்னா அந்த போட்டில் கீழே இருக்கவங்களும் அழிவாங்க, மேலே இருக்கவங்களும் அழிவாங்க. இதே போல தான் நம்ம சமுதாயமும். இவன் என்ன தப்பு, நம்மளுக்கு என்னப்பா, நம்ம கண்டுக்காமல் விட்டுருவோம் அப்படின்னு விட்டுட்டா அழிய போகிறது நம்ம சமுதாயம் தான், வேற யாருமே கிடையாது.